இன்றைக்கி வீடியோவில் பிரியாணி தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். நேற்றே வந்து கேட்டிருந்தாங்க பிரியாணி செய்ய சொல்லிவிட்டு, அதனால் நான் இன்றைக்கி பிரியாணி தான் குக் பண்ணுறேன். அதை தான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். குழந்தை இருக்கிறதுனால எனக்கு மார்னிங்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் என்னோட டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் கீழே பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. சுதாஸ்ரீன்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எதில் வந்து ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சோபியா ஜெயா அப்படின்றவங்களும் வந்துட்டு நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்கள் மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு வீடு மாப் பண்ணியிருந்தேன். மேட் போடாமல் விட்டுட்டேன், கொஞ்சம் காயட்டும்னு சொல்லிட்டு. அதனால தான் மேட் போட்டுட்ருக்கேன். இப்போது சிலரை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயத்தையும் கிவ் அப் பண்ணிடுவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நானும் இதுக்கு முன்னாடி இருந்தேன். எனக்கு ஒரு சில விஷயம்லாம் புரியிற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அதை போரிங்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஒரு டெய்லி ஏஞ்சி காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகணும்னு நினச்சா டெய்லி யார்டா கிளம்பி போகிறது அப்படின்ற மாதிரி போரிங்காக ஃபீல் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன். ஓகே, ஜாப் பண்ணணும்னா 9 to 5 ஜாப் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு லைனை வந்துட்டு அது ரிலேட்டடாக கூட இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு லைனை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் போவாங்க. பட் ஆனால் அதையுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதையுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக குவிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கல அப்படின்ற ஒரு தாட்டில். பட் எப்பயுமே வந்து சக்ஸஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு இருக்க தான் செய்யும். பட் அதை பார்க்காமலே நம்ம வந்து அந்த சக்ஸஸ்ன்ற ஒரு லெவலை வந்து ரீச் பண்ணணும்னு நினச்சோம்னா ரொம்ப கஷ்டம். எப்பவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது தான் நம்மளால அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சோம்னா வருஷக்கணக்காக எடுக்க தான் செய்யும். ரொம்ப ஓவர் நைட்லலாம் நம்மளால சக்ஸஸ் ஆக முடியாது. நமக்கு ஃபிட்டான பாடி வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குண்டான ரொட்டீனை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். டெய்லி ஏஞ்சா ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணுன்றது எப்படி ஒரு ரொட்டீனாக நம்ம லைஃப்பில் ஆட் ஆகி இருக்கோ, அதே மாதிரி சக்ஸஸாக ஒரு விஷயத்தை வந்துட்டு ரீச் பண்ணணும், ஒரு கோல் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு டெய்லியும் வந்துட்டு நம்ம ரொட்டீனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஜாப்க்கு போகணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக படிக்கணும்னு நினச்சோம்னா அதுக்குண்டான ஒரு ரொட்டீன் டெய்லி 1 hourன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரொட்டீனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ரொட்டீனையும் ஃபிக்ஸ் பண்ணணும். டெய்லி வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸாக நம்ம பார்ப்போம். பட் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கவே மாட்டோம். ஒரு விஷயத்தில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சோம்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஒரு சில டைம் நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மைண்ட் வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிடும். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த விஷயத்த. நிறைய பேர் ரொம்ப ஏர்லியாகவே குவிட் பண்ணிடுவாங்க. எத்தனை நாளைக்கு இதை நம்ம ரிப்பீட்டடாக இதே செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி. எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு ரீச்சும் இல்லாத மாதிரி இருக்கும், எந்த ஒரு க்ரோத்தும் இல்லாத மாதிரி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்க்க போனால் தான் டப்புன்னுட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு க்ரோத் வந்துட்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்றதும் கூட தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ரெடியாக தான் இருக்கும், நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். பட் யாராவது ஒருத்தவங்க இன்னுமா இதே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஒரு டவுட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும், கரெக்டு தானே, இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பட் ஆனால் இன்னமும் நம்மளால இந்த லெவலுக்கு ரீச் ஆக முடியலையே அப்படின்ற ஒரு தாட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எப்போ வந்துட்டு நிறைய அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோமோ அதோட அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம குவிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோ சீக்கிரமாக நம்ம குவிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா நம்ம பேசி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளே ஆல்ரெடி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்தில் இறங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்போம். பட் அவங்க நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும்போது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதோட நம்ம அதை குவிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். எனக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு குக்கிங் தான். எனக்கு குக்கிங் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு குக்கிங்கே தெரியாது. அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்த புதுசில், மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசில் எனக்கு வந்துட்டு சமையல் சுத்தமாக தெரியாமல் தான் வந்தேன். ஒயிட் ரைஸ் கூட எனக்கு வைக்க தெரியாது, ஹஸ்பண்ட் தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஒரு பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னாலே அந்த ப்ரொசீஜர் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட பாத்திரமும் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் குக்கிங் பண்ணணும்னு நான் போனாலுமே ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து எனக்கு ப்ரொசீஜராக பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி திங்ஸ் வந்து நான் குறைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குறைக்க என்னாச்சுன்னா ஈவினிங் நைட்டே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை கிளியர் பண்ணி வச்சேன். மார்னிங் ஏஞ்சி சமையல் பண்ண வரணும்னு நினச்சாலே எனக்கு கிச்சன் க்ளீனாக இருக்கும்போது ஈஸியாக ஏதாவது சமைக்கணும்னு நினச்சா டப்புன்னு சொல்லிட்டு என்னால் நினைக்கிற அந்த செகண்ட் வந்துட்டு என்னால் குக் பண்ண முடியும். இல்லை நான் அப்படியே மெஸ்ஸியாக விட்டுட்டு போய் தூங்கிட்டேன் நைட்டு அப்படின்னா டெய்லி காலையில் எழுந்திரிக்கும் போது பெரிய ப்ராசஸாக இருக்கும் எனக்கு சமையல் அப்படின்றது. அதனால் நான் நைட்டே முடிச்சு வச்சிடறேன்றப்போ எனக்கு காலையில் எழுந்துச்சி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் வந்து 1 day 2 day கிடையாது,
ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நைட் நான் தூங்க போகணும்னு நினச்சாலே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணி வச்சுட்டு போய் தூங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும். இந்த ஒரு விஷயத்துலேயே என்னால் கன்சிஸ்டன்சியோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ண முடியுது. டெய்லி காலையில் வந்து சமைக்க போகும்போது ரொம்ப டைம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எடுக்கும்போது ½ hour 45 மினிட்ஸில் என்னால் குக்கிங் பண்ணி முடிக்க முடியுதுன்னா இதுவே பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். எப்பயுமே க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். சோஷியல் மீடியாஸில் காட்டுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாருமே எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. லைஃப் வந்துட்டு எல்லாத்துக்கும் டப்புன்னு சேஞ்ச் ஆகிட போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் யோசிச்சிருப்போம் நம்ம சீக்கிரமாக 1 crore வந்துட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்குண்டான ஸ்டெப் நம்ம எடுத்துருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம். பட் நமக்கு தோணும் நம்ம சீக்கிரமாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அதுக்குண்டான ஸ்டெப் வந்துட்டு எடுக்கிறதுக்கு யோசிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கோலை விட லாங் டேர்ம் கோலில் தான் எல்லாருமே வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அதோட ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ ஸ்டெடியாக இருக்கும். அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். டே பை டே பண்ணிட்டு இருப்போம். அதுவும் அப்போ நம்மளால ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல். டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக தான் கிரியேட் பண்ணும். எப்பயுமே புதுசாக ஒரு ரொட்டீனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு 2 days வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் கொடுக்கணும். இதுக்காக நம்ம காலையிலே எழுந்திரிக்கணுமா, இதை நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு தாட் தான் கொடுக்கும். பட் போக 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 ஒரு 1 week 2 weeks நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படி நமக்கே அது வந்து பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.